ஆதாமிலிருந்து இயேசு கிறிஸ்து சரியாக 65வது தலைமுறை. மத்தேயு 4 பெண்களை மட்டுமே அந்த சந்ததியில குறிப்பிட்டிருப்பார். யாரு அப்படின்னா, முதலாவதாக தாமார், இரண்டாவதாக ராகாப், மூன்றாவதாக ரூத், நான்காவதாக மரியாள். நல்ல வேதத்தை அலசி ஆராய்ஞ்சு இவங்களுக்கு மனைவி இவங்க, இவங்களுக்கு மனைவி இவங்க, இந்த 64 பேருக்கும் யார் யார் மனைவி அப்படின்னா வேதத்தில் இருக்குது. மொத்தம் 24 பெண்கள் இருக்குது அப்படின்னு வேதத்தை ஆராய்வது மூலமாக நாம் கற்றுக்கொண்டோம். கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசியுங்கள், ஒன்றும் குறையாது, ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. அப்ப வேதத்தை ஆராயும் போது பல தெரியாத விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். ஆராய்ந்தா தான். இயேசு எப்ப பிறந்தார்னா காலம் நிறைவேறின போது. முழு உலகத்திற்கும் பொதுவான மொழி வருகிற வரைக்கும் காத்திருத்தல். அதாவது சரியாக அதற்கு முன்னும் அல்ல அதற்கு பின்னும் அல்ல, உலகமெங்கும் ஒரே மொழி பேசப்படணும். அந்த காலத்துல இயேசு பிறந்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நோவா காலத்தில் அனுப்பியிருக்கலாம். அவர்ல இருந்து புது சந்ததி தொடங்கி இருக்கலாம். நோவா காலத்தில் அனுப்பல. தன்னுடைய சிநேகிதரான ஆபிரகாம் காலத்திலே அனுப்பிச்சிருக்கலாம். ஆபிரகாம் நல்லா பார்த்துக்குவாரு, தன்னுடைய குமாரனை அனுப்பல. ஆபிரகாமின் குமாரனான தாவீதின் குமாரன் காலத்துல இயேசு கிறிஸ்துவை தேவன் அனுப்பியிருக்கலாம். ஏன்னா தாவீது என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன், அவன் காலத்துல இயேசுவை தேவன் அனுப்பியிருக்கலாம். அனுப்பல.